அதாவது பார்த்த போது அது ஒரு டிக்கெட் கூட அந்த சமூக வலைதளங்களில் தற்பொழுது வெளியாகி கொண்டிருந்தது. அவருடைய பெயரில் அந்த விமானத்தில் அவருடைய பெயரில் ஒரு டிக்கெட் ஆனது இருக்கின்றது. அந்த ஒரு காட்சியானது வெளியாகி இருக்கின்றது. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல அவர் அதில் பயணிக்கவில்லை என்ற செய்தியும் தகவலானது வெளியாகி இருக்கின்றது. இது போன்ற இன்னும் முழுமையான அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக வரும்பொழுதுதான் அதை நாம் உறுதி செய்ய முடியும். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த 242 பயணிகளுடைய கதி என்ன என்பது தொடர்பாக தற்பொழுது தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்த வரக்கூடிய தகவல்கள் மட்டுமாக தான் அதை பார்க்கும் பொழுது முற்றிலுமாக அந்த விமானமானது வெடித்து சிதறியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் பார்த்தது போல அந்த பயணிகள் உண்மையிலேயே அவர்கள் தப்பிப்பிழைத்திருந்தால் உண்மையிலேயே அது ஒரு அதிர்ஷ்டவசமான ஒரு செய்திதான் என்று நாம் பார்க்க வேண்டும். அதாவது நடந்திருந்தால் அது நடக்க வேண்டும் என்று நாம் நீங்கள் குறிப்பிட்டது போல பிரார்த்தனை செய்வோம். ஆனால் அந்த விமான விபத்து நடந்த காட்சியை பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு கோரமான ஒரு காட்சியாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்த பயணிகளுடைய கதையை கண்டிப்பாக அது மிகவும் ஒரு சோகமான ஒரு செய்தியாகவே நாம் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்க்க வேண்டும். நான் பார்த்தது போல அந்த விமானமானது நம்ம கிரீன்லேண்ட் 787 விமானம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த விமானமானது மதியம் 1 to 2 மணி அளவில் இந்த இடைப்பட்ட கால நேரத்தில் தான் அது புறப்படும் போது இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கின்றது. நான் பார்த்தது போல அந்த விமானத்தினுடைய பின்புற பகுதி அந்த ஒரு கட்டிடத்தில் மோதியதாகத்தான் தகவலானது ஆரம்பகட்ட தகவலானது தெரிவிக்கின்றது. ஆனால் அது அவர் மோதுவதற்கான காரணம் தான் என்ன என்பதுதான் தற்பொழுது மிகப்பெரிய கேள்வி. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் கட்டுப்பாட்டை இழந்ததா, அதன் காரணமாக அந்த கட்டிடத்தின் மீது போய் மோதியதா, அல்லது விமானியினுடைய ஏதாவது தவறு நிகழ்ந்திருக்கின்றதா, விமான ஓட்டினுடைய தவறு எதுவும் நிகழ்ந்ததா, அல்லது நான் பார்த்தது போல அவர்கள் குறிப்பிட்டது போல பறவைகள் எதுவும் அது மோதி அதன் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்ததன் காரணமாக அந்த கட்டிடத்தின் மீது அது போய் மோதியதா என பல கேள்விகள் தற்பொழுது எழுகின்றது. ஆனால் அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் என்ன மாதிரியான சீதோஷ்ண நிலையும் நாம் பார்க்க வேண்டும். ஆனால் அங்கு இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலையை பார்க்கும்பொழுது அது ஒரு தெளிவான ஒரு வானிலை இருந்ததாகவே காணப்படுகிற ஒரு சூழ்நிலையில் சீதோஷ்ண நிலை அங்கு பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குமா என்பது இந்த விமானத்திற்கு காரணமாக இருந்திருக்குமா என்பது பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் அவர் இருக்க வாய்ப்பில்லை. எனவே தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனைத்துமே தற்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்படாத நான் பார்த்தது போல அந்த பிளாக் பாக்ஸ் எனப்படக்கூடிய அந்த கருப்பு பெட்டி கிடைத்த பின்புதான் அதனுடைய முழுமையான விவரம் அந்த கடைசி தருணத்தில் ஒரு பதட்டம் விமானத்திற்குள் ஒரு பதட்டம் நிலவியதா, அல்லது திடீரென உடனடியாக அந்த விமானம் கட்டுப்பாட்டை இழக்கிறது என்ற தகவல் தெரிந்தவுடனே அங்கு இருக்கக்கூடிய பயணிகள் ஒரு அலர்ட்னஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். உடனடியாக அவர்கள் தயாராக இருக்கும்போது ஏதாவது ஒரு அலர்ட்னஸ் அங்கு இருக்கக்கூடிய அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கும். அவர் கொடுக்கப்பட்டதா இருக்கக்கூடிய அந்த பயணிகளுடைய ஒரு பீதி நிலவியதா, அவர் நிலவிய பின்தான் இந்த விமானம் அந்த போய் கட்டுப்பாட்டை இழந்து இடித்திருக்கின்றதா, அல்லது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் எனப்படக்கூடிய வகையில் கண்ணிமைக்கும் நேரத்தில் அது போய் இடித்து விட்டதா என்பதுதான் தற்பொழுது ஒரு கேள்விக்குறி. பல கேள்விகள் தற்போது இதில் தொக்கி நிற்கின்றது. ஏனென்றால் சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் இப்போது இந்த விபத்துக்குள்ளான அந்த அகமதாபாத் விமான நிலையம் மூடப்பட்டிருக்கிறது. அந்த மேடே கால் என்று அழைக்கக்கூடிய அந்த அவசர கால நிலை அங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியும் அங்கு விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடுவிடம் இந்த விபத்து தொடர்பான விவரங்களை அவர் கேட்டறிந்திருக்கிறார். மற்றொரு மிக முக்கியமானது, இந்த குஜராத் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி அந்த விமானத்தில் பயணிக்கவில்லை என்ற தகவல் வெளியாகி இருந்த போதிலும் அந்த பெயரில் பயணித்த பயணியின் அந்த விமான டிக்கெட் அதைத்தான் இப்போது நாம் தொலைக்காட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த விஜய் ரூபானி என்ற பெயரில் இந்த லண்டன் செல்லக்கூடிய இந்த விமானத்தில் ஒருவர் பயணித்திருக்கிறார். அந்த விஜய் ரூபானி யார் என்ற கேள்விதான் எழுந்திருக்கிறது. அவர் சாதாரண ஒரு பயணியோ மற்றொரு நபரா அல்லது அந்த குஜராத் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் தானா என்ற அந்த கேள்வி சந்தேகம் எழுந்ததால் தான் குஜராத் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியும் அந்த விமானத்தில் பயணித்திருக்கிறார் என்ற தகவல் நாடு முழுவதும் பரவியது. குஜராத் மாநிலத்திலும் அது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இருந்த போதிலும் அந்த விஜய் ரூபானி என்ற பெயரில் லண்டன் செல்லக்கூடிய அந்த விமானத்தில் ஏர் இந்தியா விமானத்தில் பயணித்ததற்கான பயண சீட்டை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் விஜய் ரூபானி என்ற பெயரில் ஒரு பயணி அந்த விமானத்தில் பயணித்திருக்கிறார். ஆனால் அந்த குஜராத் மாநில முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி தான் அவரா என்ற சந்தேகம் எழுந்ததால் இந்த விபத்தில் அவரும் சிக்கி இருக்கிறார். அவர் நிலை என்ன என்ற செய்திகளும் பரவியது. இருந்த போதிலும் அந்த விஜய் ரூபானி பயணித்த விஜய் ரூபானி அங்கு விபத்தில் அவர் சிக்கவில்லை என்ற ஒரு நல்ல தகவல் கிடைத்ததால் அவரது மற்றபடி மக்களிடையேயும் அந்த விபத்து தொடர்பான ஒரு துக்ககரமான செய்தியில்
இந்த நல்ல செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இருந்த போதிலும் இது தொடர்பாக அந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தின் அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மற்றும் இந்த விபத்தில் சிக்கிய பயணிகளின் முழுமையான பட்டியல் விவரம், கடைசி நேரத்தில் பயணித்தவர்கள் யார் யார் என்பது ஏர் இந்தியா அந்த ட்ரீம்லைனர் 787 விமானத்தில் அந்த விபத்து ஏற்பட்ட போது கடைசியாக அந்த போர்டிங் பாஸ் வாங்கி அந்த பிளைட்டில் ஏறியவர்கள் எத்தனை பேர், அந்த இமிகிரேஷன் மற்றும் அந்த போர்டிங் பாஸ் வாங்கி விமானத்தில் பயணித்தவர்கள் எத்தனை பேர் என்பதுதான் இப்போது நம்ம முன்னிழந்துள்ள அந்த கேள்வியாக இருக்கிறது. இருந்தபோதிலும் 242 பேர் வழக்கமாக அவர்கள் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு அவர்கள் பயணிப்பது வழக்கம். இன்றைய இந்த விபத்துக்குள்ளான விமானத்தில் எத்தனை பேர் பயணித்தார்கள் என்ற கேள்விதான் மிக முக்கியமான கேள்வி. இப்போது அகமதாபாத் விமான நிலையம் முழுமையாக மூடப்பட்டிருக்கிறது. அகமதாபாத்திற்கு விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு விரைந்திருக்கிறார். பிரதமர், உள்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் இப்பொழுது விமான போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சர் பூபேந்திர பாட்டீலுடன் அங்கு உள்ள நிலவரம் தொடர்பான அவசர கால அந்த செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாகவும் விசாரித்து அறிந்து வருகிறார்கள். தேசிய பேரிடர் மீட்பு படையினர் டெல்லியில் இருந்து அகமதாபாத் விரைந்திருக்கிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களும் தொடர்ந்து வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. ஆண்டன், இந்த விமான விபத்தில் இதுவரை 30 பேர் உயிரிழந்திருக்க கூடும் என முதல் கட்ட அந்த பலி விவர தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதிர்ச்சிகரமான இந்த கோர விபத்தில் அந்த அகமதாபாத்தில் இருந்து டெல்லி சென்ற விபத்துக்குள்ளான விமானத்தில் இதுவரை 30 பேர் வரை உயிரிழந்திருக்க கூடும், உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது.